உங்களுக்கு புக் படிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக் படிக்கிறது ஈஸியாயிரும். ஏன்னா இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு எனக்கும் புக் ரீட் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் கஷ்டமாகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கண்டிப்பாக நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி ஆகணும். 1 டைமாவது ஓப்பன் பண்ணி ஆகணும். நான் உங்கள் புக் படிக்க கூட சொல்ல, டெய்லி ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறேன். புக்கை நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணணும், ஓகேவா? ஸோ இது டெய்லி பண்ணணும் நீங்கள். பட் டெய்லி ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் நீங்கள் எடுத்து அதை ஓப்பன் பண்ணதுக்கு ஸோ அது ஒரு மரியாதைக்காவது ஜஸ்ட் ஒரு பேஜாவது படிச்சிருங்க. ஸோ ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஓப்பன் பண்ண நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அது ஒரு பேஜாவது படிச்சிருங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் புக்குக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரூல் என்னன்னா, டெய்லி நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணணும், ஓகே? மைண்ட் நல்லா ஏற்றிக்கோங்க. டெய்லி நீங்கள் கண்டிப்பாக புக்கை ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே புக் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் டெய்லி புக் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஹேபிட்டில் ஃபஸ்ட் டிப், டெய்லி நீங்கள் புக் ஓப்பன் பண்ணணும், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் டிப் என்னன்னா, ஸோ புக் படிக்கணும்னு சொல்லி எல்லோரும் முடிவு பண்ண பிறகு நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே ரொம்பவே காம்ப்ளெக்ஸான புக்ஸ், ரொம்பவே கஷ்டமான புக்ஸாக செலக்ட் பண்ணி அதை வாங்கி ஸோ அதை உட்காந்து படிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை ட்ரை பண்ணி அதை படிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஸோ புக் படிக்கிறதே கஷ்டம், ஸோ புக்கேவே படிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த புக் படிக்கிற ஹேபிட்டே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சூஸ் பண்ண ராங் புக்கால். ஏன்னா அவங்க சூஸ் பண்ண புக் ராங் புக். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே இருக்கிறதுலே சிம்பிள் புக்கை தான் சூஸ் பண்ணணும். இருக்கிறதுலே ஈஸியாக புக் ரீட் பண்ணுறதுக்கு எந்த புக் இருக்குமோ ஸோ அந்த புக்கை தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் படிக்கணுமே. ஏன்னா உங்களுக்கு இன்னும் புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டே வரல. ஸோ புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டே வராத டைமில் நீங்கள் உட்காந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸான புக்ஸ், ரொம்பவே கஷ்டமான புக்ஸ்லாம் படிக்க ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஈஸியான ரொம்பவே சிம்பிளான புக்ஸாக எடுத்து படிங்க, ஓகே? ஸோ அந்த புக்கில் என்ன புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் காம்ப்ளெக்ஸான புக்ஸ், ரொம்பவே கஷ்டமான புக்ஸை படிக்க ட்ரை பண்ணாதீங்க. ரொம்பவே சிம்பிளான புக்ஸை படிங்க, ஓகே? இது செகண்ட் டிப். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிப் என்னன்னா, ஸோ ஸ்டார்டிங் டைமில் ஸோ புக் படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிற டைமில் உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்து ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க டாபிக்ஸ்குள்ளேயே புக்ஸ் எடுத்து படிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மணி மேக் பண்ணணும். ஸோ மணி மேக் பண்ணுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தென் அந்த டாப்பிக்கில் என்ன மாதிரியான புக்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை உட்காந்து படிங்க. ஸோ உங்களுக்கு மணியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் உட்காந்து ரொமான்ஸ் புக்கோ ஹாரர் புக்ஸோ உட்காந்து படிக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு இப்போ நான் எங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மணியில், ஸோ தென் ரீட் மணி ரிலேட்டட் புக்ஸ், ஓகே? ஸோ தேர்ட் டிப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற புக்ஸை படிங்க. உங்களுக்கு ரிலேட்டடே இல்லாத டாபிக்ஸில், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத டாப்பிக்கில் இருக்கிற புக்ஸை படிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு அதிகமாக எங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த டாப்பிக்கில் புக் படிங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிப் என்னன்னா, முக்கியமாக நீங்கள் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக புக்ஸ் படிக்கிறீங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடாக புக்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த டிப் ரொம்பவே ஒரு முக்கியமான டிப். புக் படித்து ஒரு யூஸ்மே கிடையாது. நீங்கள் புக் படித்து எதுவுமே லேர்ன் பண்ணலாம். ஸோ புக் படிக்க நீங்கள் என்ன புக்கில் லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள் அண்ட் ஹைலைட் பண்ணுங்கள். ஹைலைட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஹைலைட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஹைலைட் பண்ணுங்கள் அண்ட் லேர்ன் பண்ணுற விஷயத்த ரைட் பண்ணுங்கள். ஏன்னா புக் படித்து ஒரு யூஸ்மே கிடையாது. உங்களுக்கு அந்த புக் மூலமாக உங்களுக்கு லேர்னிங்ஸ் எதுவுமே கிடைக்கலனா ஸோ நீங்கள் வந்து உட்காந்து டைம் பாஸ்க்கு புக் படிக்கல, நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக புக்ஸ் படிக்கிறீங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்காக நீங்கள் புக்ஸ் படிக்கும்போது நீங்கள் அதை லேர்ன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ரைட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயத்த ரைட் பண்ண ஆரம்பிங்க அண்ட் ஹைலைட்டும் பண்ணுங்கள், ஓகே? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டிப் என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு புக் வாங்கிட்டீங்கன்னா ஸோ அந்த புக் நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்குது, இந்த புக்கை நீங்கள் போர் அடிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா தென் அந்த புக்கு கொஞ்சம் டைமுக்கு கீழே வச்சுட்டு வேறு புக் படிங்க. நீங்கள் அதே புக்கையே படிக்கணும்னு சொல்லிலாம் எதுவும் இல்லை. நான் வந்து டெய்லி வந்து புக்கை ஓப்பன் பண்ணி படிக்க சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு போர் அடிக்கிற அதே புக்கே பார்த்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும் இல்லை. நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த புக் படிக்கும்போது போர் அடிக்குன்னா நெக்ஸ்ட் வேறு ஏதாவது புக் அப்படியே படிச்சுட்டு இருங்க. ஸோ அதில் எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ மறுபடியும் அதில் போய் படிங்க. ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா தென் வேறு எங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த புக் எடுத்து படிங்க. நீங்கள் ஒரு புக் வாங்கிட்டீங்கன்னா அந்த புக்கே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நெக்ஸ்ட் புக்கு போகணும் இல்லை. உங்களுக்கு இந்த புக் படிக்கும் போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வேறு புக் படிக்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், வேறு புக்கு போங்க. நான் எந்த புக்குமே
முடிச்சுட்டு அடுத்த புக்கெலாம் போக மாட்டேன். நான் ஒரே டைம்லேயே உட்காந்து மல்டிபிள் புக்ஸ் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ என் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு புக் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை முடிச்ச பிறகு தான் நெக்ஸ்ட் புக் போவேன்னு சொல்லி உட்காராதீங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன் 5 டிப்ஸ். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறையா புக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும், டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.